சாப்பிடக்கூடிய கிட்டத்தட்ட 80% ஃபுட்டு இந்த மைக்ரோவனில் பண்ணலாம். ஆச்சரியமாக இருக்குல்ல? என்ன காரணம் அப்படின்னா, நம்ம எல்லா விதமான ரைஸ் ஐட்டம் நம்ம பண்ணிக்கலாம். அதே மாதிரி எல்லா விதமான கீரைகள், வெஜிடபிள்ஸ் ஐட்டம் இதில் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து எல்லா வகையான உங்களுக்கு வந்து கிரேவி ஐட்டம், ரசம், சாம்பார், சிக்கன், மட்டன், ஃபிஷ் கிரேவி பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ஸ்டீமிங் வர்றப்ப இட்லி, இடியாப்பம், புட்டு, கொழுக்கட்டை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து லிக்விட் ஐட்டமான காஃபி, டீ, மில்க்கு, சூப் ஐட்டம் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து எல்லாம் செஞ்சுட்டு சாப்பிட்டுட்டு மிச்சம் இருந்தால் நம்ம ரீஹீட் பண்ணிக்கலாம். அப்படிங்கிறப்ப கிட்டத்தட்ட 80% ஃபுட்டு இதில் பண்ணிக்கலாம். அது போக இந்த நாப்லேயே பார்த்தா அப்படின்னா உங்களுக்கு வந்து மீடியம், லோ, மீடியம் லோ, அதுக்கடுத்து ஹை, மீடியம் ஹை, இந்த மாதிரி 4-5 கேட்டகரியாக இதில் கொடுத்துருப்பாங்க. எப்பயுமே நம்ம ஃபுட் ஐட்டம் சமைக்கிறோம் அப்படிங்கிறப்ப, ரைஸ் ஐட்டம் பண்ணுறோம், மட்டன் ஐட்டம் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப நீங்கள் ஹை டெம்பரேச்சரில்